3ல first lesson fractions. ஓகேவா, இந்த டேர்மில் நம்ம 5 lessons பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் ஃப்ராக்ஷன்ஸ் இன்னைக்கு பார்க்குறோம். ஓகேவா, சாப்டர் 1 ஃப்ராக்ஷன்ஸ் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பாருங்கள். add to add and subtract unlike fractions. ஓகேவா, unlike fractions add subtract எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். to understand improper and mixed fractions. ஓகேவா, improper fractionனா என்ன, mixed fractionனா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு to express improper fraction into mixed fraction. ஓகேவா, improper fractionனா mixed fractionனா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டு டூ ஃபண்டமெண்டல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன்லாம் எப்படியே பார்க்க போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ரீகேப் பார்க்குறோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட்டு ரீகேப் ஃபார் ஃப்ராக்ஷன்ஸ் பாருங்கள். ஃப்ராக்ஷன்ஸ் on Anbu's birthday function, his father, mother and uncle have bought one cake for each equal size. ஓகேவா, ஈக்குவல் சைஸில் இங்கே பாருங்கள், கேக் வந்துட்டு அன்போட பர்த்டேக்கு கொடுக்குறாங்க. சரியா, அவங்க ஃபாதர் ஒரு கேக்கு அண்ட் மதர் ஒரு கேக்கு, அங்கிள் ஒரு கேக் கொடுக்குறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு டிவிஷன் ஆஃப் கேக்கை எப்படி டிவைட் பண்ணுறாங்க, நம்பர் ஆஃப் பர்சன் ஷேர்டு. ஓகேவா, இப்போது இந்த எவ்வளோ பர்சன் இருக்காங்க, இங்கே 2 persons இருக்காங்க. கேக்கை வந்துட்டு ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கணும். அப்போது ஒரு கேக்கை பாருங்கள், ஈக்குவலாக பிரித்து கொடுத்தா அதோட பார்ட் எவ்வளோ, டோட்டலாக இங்கே எவ்வளோ இருக்குது, பிரித்ததுக்கப்புறம் டோட்டல் பார்ட் 2 இருக்குது. ஸோ இது வந்து டோட்டல் பார்ட்டு. ஒருத்தருக்கு எவ்வளோ கொடுப்போம், 1 கொடுப்போம். ஓகே, ஒருத்தரோட ஷேர் வந்து 1. ஸோ ஒரு கேக்கை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பகுதியை ஒருத்தருக்கு கொடுக்குறோம், இன்னொரு பகுதியை இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம். அப்போது ஒருத்தரோட ஷேர் என்னன்னு சொல்லுவோம், 1/2. இது எப்படி ரீட் பண்ணுவோன்னா 1/2 ஆஃப் த கேக். ஓகேவா, 1/2ன்னு சொல்லுவோம், இல்லைன்னா 1/2 ஆஃப் த கேக் அப்படி சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பர்சன் ஷேர்டு பாருங்கள், 3 பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த கேக்கை எப்படி 3ஆக ஈக்குவலாக இப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்படி 3 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிவிட்டு இப்போது 3ல் ஆளுக்கு ஒரு ஷேரு. ஸோ 3 டோட்டல் பார்ட் வந்து 3, ஒருத்தருக்கு எவ்வளோ 1. ஸோ 1/3 அப்படின்னு சொல்லுவோம். ஆர் 1/3 ஆஃப் த கேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, கேக்கில் 1/3, 3ல் ஒரு பகுதி ஒருத்தருக்கு. ஓகேவா, 1/3ன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 4 பர்சனுக்கு ஒரு கேக் எப்படி ஷேர் பண்ணுறதுனா 4 பர்சனாக 4ஆக அந்த கேக்கை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, 4 பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு ஒரு பீஸ் கொடுக்குறோம். ஓகேவா, இதை வந்துட்டு 1/4. ஓகேவா, மேலே நம்ம ரைட் பண்ணுற நம்பர் ஒருத்தருக்கு எவ்வளோ பார்ட், கீழே நம்ம ரைட் பண்ணுற நம்பர் டோட்டலாக அந்த கேக்கு எவ்வளோ, டோட்டலாக எத்தனை பீஸ், 2 பீஸ், இதில் 3 பீஸ், இப்போ இதில் 4 பீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்துட்டு 1/4 ஆஃப் த கேக் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், in the above situation each of 3 cakes was divided equally. 3 கேக்குமே ஈக்குவலாக டிவைட் பண்ணுறாங்க. அப்போ டிவைட் பண்ணும்போது எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க, 3 கேக்குமே இருக்குது. நம்பர் ஆஃப் போர்ஷன் வந்துட்டு 4 பர்சன்ஸ் இருக்காங்க. 3 கேக்கையுமே 4 பீசஸாக கட் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ வரும், ஒருத்தருக்கு பாருங்கள், இதுலேருந்து ஒரு பீஸு, இதுலேருந்து ஒரு பீஸ், இதுலேருந்து ஒரு பீஸ் பாருங்கள், 3 கலர்ஸ்லேயும் ஒரு பீஸா. அப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ பீஸ் வரும், 3/4. 4ல் 3 பீஸ் வந்துட்டு அவங்களுக்கு வரும். சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள், each one would get 3/4. ஓகேவா, each one share of dividing one cake between 2,
3 and 4 persons respectively can be represented. இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ஒரு கேக்கை வந்துட்டு ஒருத்தருக்கு 2 பேருக்கு எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா 1/2. இதை வந்து எப்படி ஒரு பகுதி ஷேர் பண்ணியிருக்காங்க டோட்டலாக 2. ஓகேவா, டோட்டல் பார்ட் வந்துட்டு 2, எவ்வளோ ஷேர் பண்ணியிருக்காங்க 1. இதை வந்து இப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா, 1/2 அப்படின்னு இந்த பிக்சர் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இப்போ 3 பீசஸில் ஒருத்தருக்கு ஒன்று. ஸோ 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 3 பர்சன்ஸ் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒரு பார்ட். அப்போது 1/3. 3யை ஒருத்தருக்கு ஒன்றாக பிரித்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இது 4 பர்சன்ஸ்க்கு ஒருத்தருக்கு ஒன்று. ஓகே, டோட்டல் 4, ஒருத்தருக்கு ஒரு பார்ட். ஸோ இதை இப்படி டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணி காட்டலாம் அப்படி. ஓகேவா, இதில் எவ்வளோ டாட்ஸ் வந்துட்டு ட்ரையாங்கிளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. இதை ஃப்ராக்ஷனில் ரைட் பண்ணணும். ஓகேவா, டோட்டலாக எவ்வளோ டாட்ஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும். ஓகேவா, மேலே பாருங்கள், மேலே ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கவுண்ட் பண்ணாலே கீழே எல்லாமே ஈக்குவலாக அதே தான் இருக்குது. 1 2 3 4 5 6 இருக்குது.
6 வந்துட்டு 4 ரோஸில் இருக்கா. ஸோ 6 columns and 4 rows. 6 into 4 மல்டிபிள் பண்ணால் 6 4s are 24. டோட்டலாக எவ்வளோக்கு ட்ரையாங்கிள் மேக் பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 5 6 வந்துட்டு ட்ரையாங்கிளை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. டோட்டல் டாட்ஸு 24. ஓகேவா? இப்படி தான் இதோட ஃப்ராக்ஷன் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் த ஷேடட் அண்ட் அன்ஷேடட் போர்ஷன். ஷேடடுக்கும் கேட்டிருக்காங்க, அன்ஷேடட் போர்ஷனுக்கும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷேடடுக்கு எப்படி ரைட் பண்ணலாம்னா, ஷேடட் பார்ட்ஸ் எவ்வளோ? 1 2. டோட்டலாக எவ்வளோ பாக்ஸஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8. 8ல் 2 வந்துட்டு ஷேடடு. அன்ஷேடட் எப்படி ரைட் பண்ணலாம்? அன்ஷேடட் வந்துட்டு எவ்வளோ? அன்ஷேட் பண்ணது எவ்வளோன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6. 6 வந்துட்டு அன்ஷேடு. டோட்டல் வந்துட்டு 8. இதை ரைட் பண்ணும். Next, equivalent fractions. Murali has one peanut bar. ஓகேவா? ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். முரளி கிட்ட ஒரு பீனட் பார் இருக்கு. ஓகேவா? He wants to share it equally with Rani, so he divided into 2 equal parts. ஓகேவா? முரளி கிட்ட ஒரு பீனட் பார் இருக்குது, அதை ராணிக்கு கொடுக்குறாங்க. ஸோ 2 பீசஸாக ஈக்குவலாக ஷேர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஈச் ஒன் ஹேஸ் 1 பீசஸ் அவுட் ஆஃப் 2. ஓகேவா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிக்சரில் ஒரு பீனட் பார் இருக்குது, அதை ஈக்குவலாக பிரிக்கிறாங்க. அதை எப்படி ரைட் பண்ணலாம்? டோட்டலாக 2 இருக்குது, ஒருத்தருக்கு 1. ஸோ 1/2 1/2 இப்படி பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? they both decided have half of their share in the morning breakfast, another half evening. ஓகேவா? அவங்களுக்கு ஒரு ஷேரில் அவங்க 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பீஸும் ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பீஸும். அப்போ அவங்களோட ஷேர்லேருந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? முரளி 2 ராணி 2 வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதை எப்படி சொல்லுவோன்னா 2/4. டோட்டலாக ஒரு பீஸை 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி அதில் 2 பீசஸ் ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு 2 பீசஸ், 2/4 அப்படின்னு.
பண்ணால் போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 2 into 3 6 7 into 3 21 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2/7 நெக்ஸ்ட்டு 4ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 8/28 கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்பருக்கும் நம்ம 3 ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் 3/4 3/4 வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 3/4 which is equal to 6/8 equal to 9/12 equal to 12/16. அதே மாதிரி 2/7 வந்துட்டு 2/7 எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 2/7 equal to 4/14 equal to 6/21 which is equal to 8/28. ஓகேவா? ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா நெக்ஸ்ட் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்னா போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2ஆல் நெக்ஸ்ட் 3ஆல் 4ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இந்த ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ட்ரை திஸ் பாருங்கள். இந்த ட்ரை திஸ் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகேவா? இது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். ஃபைண்ட் த அன்னோன் இன் த ஃபாலோவிங் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன். கீழே இருக்கிறது ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த பாக்ஸஸ் அன்னோன், நம்மளுக்கு தெரியாத வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ 3யோட எந்த நம்பர் மல்டிபிள் பண்ணால் 9 கிடைக்கும்? 3யோட 3யை மல்டிபிள் பண்ணால் 9 கிடைக்கும். அப்போ 5ஓட 3யை மல்டிபிள் பண்ணணும். ஏன்னா போத் மேலேயும் கீழேயும் சேம் நம்பரால் மல்டிபிள் பண்ணுறது தான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம் இல்லையா? ஸோ மேலே 3யோட 3யை மல்டிபிள் பண்ணால் 9 கிடைக்கும். ஸோ 5ஓட அப்போ 3யை மல்டிபிள் பண்ணால் இங்கே என்ன வேல்யூ கிடைக்கும்? 5 3s are 15 அப்படின்னு கிடைக்கும் இல்லையா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே 7ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் 28 கிடைக்கும். அப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இங்கே என்ன நம்பரால் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பரால் மேலே மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த 2 3 4 இந்த 3யும் உங்களோட ஹோம்ஒர்க். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், our class is over. Thank you. Thanks for watching.